கண்ணம்மா, குட் மார்னிங். ஹலோ, நான் இன்னைக்கு இப்போ பல்லு விளக்கிட்டேன். எந்திரிச்சு பல்லு விளக்கி காலை கடன்லாம் முடிச்சுட்டேன். தண்ணி குடிக்கணும். காலையில் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்க போகிறேன் பாருங்க. ப்ரஷ் பண்ண உடனே ஒரு 2 டம்ளர் தண்ணி. தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லதா? உடம்புக்கு நல்லது, உடம்புல இருக்க பார்ட்ஸ்க்கெல்லாம் நல்லது. உடம்புக்கு பார்ட்ஸ்க்கெல்லாம் நல்லது. நான் தைராய்டு மாத்திரை போடணும், எடுத்துட்டு வரேன். தைராய்டு மாத்திரை. இது என்ன காலையிலேயே மாத்திரை போடுறீங்க? தைராய்டு மாத்திரை காலையில் தான் போடணும். அதான் போடுறேன். இது சாப்பிட்ட உடனே காலையில வேப்பந்தலை குடிப்பேன். கொழுந்து இருந்தா வேப்பம் கொழுந்து அரைச்சு குடிக்கலாம். இதை நீ குடிப்போம். இதை கழுவிட்டு வேப்பம் கொழுந்து நல்லது உடம்புக்கு. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு. இது எதுக்காக குடிக்கிறீங்க? இது எல்லா நோய்க்கும், எந்த நோயும் வராமல் தடுக்கும். எல்லா நோய்க்கும் நல்லது. அரைச்சாச்சா மம்மி? அரைச்சிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு குடிக்கணும். மேலும் கீழுமாக கொடுக்க வேண்டுமா? இது கசப்பா இருக்குங்களா? சக்கரை போட்டுக்கீங்களா? சக்கரையெல்லாம் போட மாட்டேன். இதோட கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டுக்கணும். மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் போட்டால் அதுவும் புற்றுநோய்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால கொஞ்சமாக, ரொம்பவும் போட்டுக்கூடாது. டர்மரிக் பவுடர் ரொம்ப போட்டால் அது கெடுதல். கொஞ்சமாக போட்டுக்கணும். இதை அப்படியே குடிச்சிட வேண்டியதான். குடிச்சிட்டு பால் காய்ச்சுவேன். கமெண்ட் எப்படி இருக்கு? பயங்கர கசப்பாக இருக்கு. நான் என்ன பண்ணுறது? கொஞ்ச நாள் உயிரோட வாழணும்னா இதெல்லாம் செஞ்சு தாங்கணும். வயசானதுக்கப்புறம் நோய் இல்லாமல் வாழணும்னா. அப்புறம் பால் காய்ச்சினேன். காலையில் போய் சிக்கன் வாங்கிட்டு பாலை ஊற்றி வச்சுட்டு விளக்கு போய் ஏற்றுறேன். டெய்லி டீ போடுவீங்களா, காஃபி போடுவீங்களா? டீ தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ தான். இதை கட் பண்ண உடனே நம்ம தூக்கி அந்த டெஸ்ட்டு போடுறதுல போட்டுறணும். ஏன்னா பிளாஸ்டிக் நம்ம தெரியாமல் அதில் வச்சுருந்து ஒட்டிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுல போயிடுச்சுன்னா போச்சு. அதனால இதை கொண்டாந்து டெஸ்ட்டு போட்டு சூடாகட்டும். நான் போய் விளக்கேற்றிட்டு வரேன் சாமிக்கு. டாய்லெட் சுத்தமா வைக்கலையா? அந்த பாட்டி அட்டல் பண்றீங்க, ஹோஸ்ட் பண்றீங்க, விட்டு சுத்தம் பண்றீங்க. அப்ப ஹார்ட்பீட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துங்க. ஒவ்வொரு ஃபிளஷ் டாய்லெட்டும் மதத்திற்கு சுத்தமாக வைத்திருக்கும் ஹார்ட்பீட் ஃபிளஷ் பேக்கெட். சுத்தமா டாய்லெட் சப்ஸ்கிரிப்ஷன். வெரி குட் ப்ரோ.
அண்ணி கஷாயம் டாப்லெட் எல்லா வலிக்கு நிவாரணம் தரும் சண்டுபா. சண்டுபாவின் இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் எல்லா வலிகளையும் போக்கும். எல்லா வலிகளுக்கும் நிவாரணம். இன்னைக்கு மேட்ச் சர்ஃப் எக்ஸல் மேஜிக்கும் கடினமான உலர்ந்த கரைக்கும் முழு நாளோட கடினமான உலர்ந்த கரைகள். புதிய சர்ஃப் எக்ஸல் மேஜிக். இது எஸ்பிபி டெக்னாலஜி. கடினமான உலர்ந்த கரை மஷின் வாஷ் எக்ஸ்பர்ட். சரி பாருங்க பண்ணணும். சம்பவத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பான வீடியோ காட்சிகளும் ஒப்படைத்தன. அவற்றை பார்த்த நீதிபதிகள் ஒரே ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் மட்டுமே நபரை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர் எனவும் கேள்வி எழுந்தன. காவல்துறையினர் பணியை விட தங்களது அலைபேசிகளில் மூழ்கி கிடந்ததாக தெரிவித்த நீதிபதிகள் ஒரே சம்பவத்தின் போது பணியில் இருந்தும் தவறிழைத்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க நெல்லை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டனர். மாவட்ட நீதிமன்றங்களுக்கு 1000 தாண்டிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இது அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் அம்பேத்கர் 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 என்ற தலைப்பில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதை குறித்து திராவிட கழக தலைவர் வீடியோவில் மக்கள் அம்பேத்கர் குறித்து விரிவான கருத்தை பேசி அதை வேண்டுமென்றே பாஜகவினர் செயல்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். அம்பேத்கரை சந்தித்து வருவது போல் பேசி பட்டியலிடப்பட்ட பாஜக எடுத்த முயற்சிகளை இருக்காதா? நான் வேப்பந்தலை குடிச்சு நல்ல ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் டீ சாப்பிடுவேன். இப்போ இவருக்கு மட்டும்தான் டீ போடுறேன். நாட்டு சக்கரை எந்த நாட்டு மருந்து சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வேறு டீக்கு வேறு ஏதாவது சாப்பிடணும். உடனே சாப்பிடக்கூடாது. இந்த மூடி இப்போ பின்னாடி டீக்கு அப்புறம் டீ போடுறதுக்கு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தேன். பிரியாணி காலையில் டீ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா இது சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் பையன். சிக்கன் பிரியாணி போடலாம்ட்டு போடுறேன் பாருங்கள். இந்த இதில் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பிரியாணிக்கு யூஸ்வலாக போடுவோம் பாருங்கள். ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம், பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போடுறேன் பாருங்க. பெரிய வெங்காயத்தை பீஸாக நறுக்கி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை போடுறேன். பெரிய பெரிய பீஸா கொஞ்சம். இது கொஞ்ச நேரம் வேகணும். பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒன்று வறுந்து வச்சுருக்கேன் பாருங்கள், அது போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரேன். அப்படியே கருவேப்பிலை எடுத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் நல்லா வேகிறது பொறுத்து தான். இதோட ருசி, பிரியாணியோட ருசி வெங்காயம் நல்லா வேகிறது பொறுத்து தான்.
இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்த்து இந்த ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுருக்குன்னா அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், உப்பு, கல்லுப்பு, தக்காளி ஒரு தக்காளி இப்படி பீஸா போட்டுட்டு மீதி தக்காளியை இப்படி மிக்சியில் 3 தக்காளி போட்டேன். அதில் 2 தக்காளி இப்படி மிக்சியில் அடிச்சுட்டு ஊற்றலாம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை அடிச்சுட்டு வரேன் இருங்க. இதோட சேர்த்துக்கலாம். இது என்னது தக்காளி தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி இதில் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை, கொத்தமல்லி தழை இறக்கும்போது போட்டுக்கலாம். கொஞ்சத்தை வேணால் இப்போ போட்டுட்டு மீதியை இறக்கும்போது போட்டுக்கலாம். புதினா இப்படியே போட்டால் போதுமா? இப்படியே போட்டால் போதும், அரைச்செல்லாம் ஊற்ற வேண்டாம். அது அப்படியே இதோட இதாகிடும். அதுக்கப்புறம் சிக்கன் பார்த்தீங்கன்னா இவன் லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இதிலே போடுவேன். லெக் பீஸ் இதில் தோலெல்லாம் உரிச்சு வாங்கிட்டு இருக்கேன். நானே சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். இது கிரேவிக்கு அதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் சும்மா குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பொடியை தான் போட்டுக்குவேன். நான் வேறு சிக்கன் மசாலா எல்லாம் சேர்க்க மாட்டேன். இதுவே சூப்பராக இருக்கும் பிரியாணி. இதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இது 1.5 டம்ளர் அளவுக்கு தான் இது. அரிசி 1.5 டம்ளர். 1.5 டம்ளர் 200 உலக்கில் 1 1/2 டம்ளர். இது என்ன அரிசி மம்மி? இது சும்மா வீட்டுக்கு அடிக்கிற பொன்னி அரிசி தான். சாதத்துக்கு வடிக்கிற பொன்னி அரிசி. 1 கிலோ 70 ரூபா இருக்குது. 1 கிலோ அந்த அரிசி தான். பாஸ்மதி ரைஸில் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக. பாஸ்மதி ரைஸ் எனக்கு என்னமோ பிடிக்காது. அது நீள நீளமாக இருக்கும் சாதம். ரொம்ப நீள நீளமாக பெருசு பெருசாக இருக்கும். இதுன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோதுன்னு நெல்லு தண்ணி கொஞ்சம். தண்ணிக்கு அளவு இருக்கா? எத்தனை? பிரியாணி இந்த மாதிரி முங்குன மாதிரி தண்ணி வச்சா போதும். அதுக்கு மேலே தண்ணி வைக்கக்கூடாது. பிரியாணிக்கு இந்த மாதிரி முங்குற மாதிரி தண்ணி வச்சா போதும். அப்போ தான் அளவாக வேகும். இதுக்கு மேலே நம்ம இவ்வளோக்கெல்லாம் தண்ணி வச்சோம்னா பிரியாணி குழஞ்சி போயிடும். இவ்வளோ தண்ணி வச்சா போதும். இது போதும் தண்ணி. இதில் ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுலாம். லெமன் எதுக்கு புளிக்கிறோம்னா சோறு ஒத்தத்தையாக இருக்கும்.
சோறு குழஞ்சி போயிடாமல் ஒத்த ஒத்தையாக இருக்கும் லெமன் புழிஞ்சு விட்டோம்னா. அதுக்கு தான் லெமன் புழிகிறோம். இப்போ குளிச்சு பார்ப்போம். இப்பெல்லாம் போதுமா? சூப்பராக இருக்கு. கொஞ்சம் உப்பு வேணால் கொடுக்கலாம். புதினா தலையெல்லாம் போட்டுறேன். சூப்பராக இருக்குது. போட்டு மூடி 3 விசில் வந்த உடனே இறக்கிடலாம். விசில் போட்டு விட்டுறலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு திறந்து வைப்போம். சூப்பராக இருக்கு பாருங்க. கரண்டி அரிகரண்டிடு. வாசமாக உள்ளது. தட்டுடு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்கு. ரெட் பீஸ். இதில் ரெட் பீஸ் இல்லை, ரெட் பீஸ் இங்கே இந்த ரெட் பீஸ். சிக்கன் குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்குனது இருந்துச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சுக்கணும். அது இதில் போட்டு வதக்கிக்கணும் நல்லா. சின்ன வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயை போட்டு வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி 2 தக்காளி நல்லா வதக்கிடுவோம். அரை கிலோ சிக்கன். இதை ஒரு இதில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். திருப்பி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருஞ்சோம்பு, பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்குனது, சிக்கன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
டீஸ்பூன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 கரண்டினா மிளகாத்தூள் 2 மிளகாத்தூள் 2 கரண்டி. 2 கரண்டி வேணும் காரமாக. அப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சோம் பாருங்கள், அந்த தக்காளி வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுவே நல்லா அரைஞ்சிடும், தண்ணி ஊற்றாமலே. நல்லா அரைஞ்சிச்சு பாருங்கள். அரைஞ்சதை இதில் தூக்கி ஊற்றலாம். தேங்காய் இதோட சேர்த்துக்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு தேங்காய் வேண்டான்னு தேங்காய் சேர்த்துக்கல. குழம்பு கொஞ்சம் போதும், அதனால தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கிறவங்க தேங்காய் 2 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சேர்க்கல. சூப்பராக இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் ஆக விட்டு இறக்கலாம். இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் இதில் பிரிஞ்சு வந்திருக்கு, சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுடலாம், வாசத்துக்காக. வாசத்துக்காக. பார்த்தியா, சாந்து சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.